வாங்க இன்ஸ்பெக்டர், வந்து இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த ராஸ்கலோட படத்தை தான் ஊர் பூரா போஸ்டரை ஒட்டியிருக்கோம். வாடா. திருசா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ எனக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணிட்ட. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேன், என் காதலை நீ புரிஞ்சுக்கலையே. மேம், நீங்க கொஞ்சம் டீ குடிங்க ப்ளீஸ். உனக்கு ஏதாவது மூளைகளை குழம்பிடுச்சா? உன்னோட கேவலமான இந்த குடிசைக்கு வந்திருக்கன்றதுக்காக இந்த கேவலமான கப்ல டீ குடிப்பேன்னு நினைக்கிறியா? ஆனா மேடம், இங்க இந்த மாதிரி டீ தான் கிடைக்கும் மேடம். எனக்கு தேவையில்லை. மேடம், நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இன்னும் நீங்க எவ்வளவு நாளைக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கணும்னு தெரியல. ஒருவேளை நீங்க உங்க ஹெல்த்தை பாத்துக்கலைன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். அப்புறம் எப்படி நீங்க பழி வாங்குவீங்க? மேடம் ப்ளீஸ். அப்புறம் இந்தாங்க, இந்த வடையை சாப்பிடுங்க. இந்தாங்க, உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கரெக்டா தான் சொன்ன நீ. யாரால என் நிலைமை இப்படி ஆச்சோ அவங்க எல்லாரையும் இதை விட கேவலமான நிலைமைக்கு தள்ளணும். அந்த ராக் ஸ்டார் அபிஷேக்கையும் அவனோட பொண்டாட்டி பிரக்யாவையும் அவங்க வாழ்க்கைய நாசமாக்கலனா என் பேரு சிமானிக்காவே இல்ல. இங்க பாருங்க மேடம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளையில இருந்து நீங்க உங்களோட எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்கணும் மேடம். ஏன் மேடம், உங்களை போலீஸ் ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நான் உங்களை மீட் பண்ண தெரிஞ்சா நானும் மாட்டிப்பேன். உன் புத்தியை நீ காமிச்சிட்டல்ல மேடம். எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. அந்த அபிஷேக்கையும் பிரக்யாவையும் தனி ஆளா அழிக்கிற திறமை என்கிட்ட இருக்கு. அதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. Just get lost. Get out. ஐயோ, ஏன்னே தெரியல. எல்லா கஷ்டங்களும் என் பசங்களுக்கே ஏன் வருதுன்னு தெரியல. அக்கா, என்னாச்சு பாட்டி? இப்ப அந்த சிமோனிகா கூட போயிட்டால? ஆமா பாட்டி, இப்பதான் எல்லாமே சரியா போயிடுச்சுல்ல? இல்ல, இன்னும் எதுவும் சரியாகல. எல்லாமே சரியாகணும்னா எனக்கு இப்போ அது கிடைச்சா ஆகணும். அது என்னன்னு என்கிட்ட ஒரு தடவை சொல்லுங்களேன். நீங்க என்ன கேட்டாலும் சரி, 2 நிமிஷத்துல நான் அதை நிறைவேற்றுறேன். 2 மினிட்ஸ்ல. எதுக்கு நீங்க தலை ஆட்டுறீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்களேன். இங்க பாரு பாபி, என்னோட ஆசை 2 நிமிஷத்துல நிறைவேற ஆசை இல்லப்பா. அதுக்கு சில மாசங்கள் ஆகும்பா. மாச கணக்கு ஆகும். என்ன பாட்டி நீங்க? உங்க பேரை நான் இருக்கேன்ல, 2 நிமிஷத்துல நிறைவேற்ற, இல்லனா என் பேரை மாத்திக்கிறேன். ஓகே? அப்படியா? அப்புறம் முடியாதுன்னு சொல்ல மாட்டியே? உங்க பேரை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? எனக்கு இது போதும்பா. எனக்காக நீ ஒரே ஒரு வேலை பண்ணு. அதுக்கப்புறம் பாரு, என்னோட உலகமே மாறி போயிடும். அவ்வளவுதானா? இவ்வளவு சின்ன விஷயமா? உங்க 2 பேரோட உலகமும் மாறணும், அவ்வளவுதானே? முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண. கான்ட்ராக்ட். யூரோப்ல கான்சர்ட் இருக்கு, அதுல நான் ஒரு கிளாஸும் போட்டிருக்கேன். என் கூட என்னோட 2 பாட்டிங்களையும் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிருக்கேன். உங்க 2 பேரோட உலகமும் மாறிடும். இப்பவே அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு காட்டுறேன். நில்லு நில்லு, எங்க போயிட்டு இருக்க நீ? இங்க வா, இங்க வா, உட்காரு. உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு அந்த உலகம் எல்லாம் தேவையே இல்ல. எனக்கு என்னோட வீட்லயே ஒரு புது உலகம் வேணும். புதுசான உலகம் வேணும் அபி. புது உலகம். உனக்கு புரியுதா இல்லையா? புது உலகம். அம்மா பிரக்யா, உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அபிக்கு நீ புரிய வைக்க வேண்டியதானே? எனக்கு ஒரு புது உலகம் வேணும். என்ன? நான் இதோ வந்துடுறேன். எங்க 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 போற? இப்படி உட்கார். ஓகேவா? பாட்டி, இப்படி போ. நான் பிரக்யா கிட்ட.
அப்போ குண்டச்சி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்றதுக்காக தான் இது எல்லாமே. அவளை எப்படி வெறுப்பேத்த போறேன்னு பாரு. இன்னைக்கு நான் அவரோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல போறேன். நான் தான் அவரோட குண்டச்சின்னு அவர்கிட்ட சொல்ல போறேன். இது தெரிஞ்சுக்க அவர் இவ்வளவு நாள் காத்திருந்தாரு. என்னால இப்ப 2 நிமிஷம் கூட காத்திருக்க முடியல. யாரு? என்னங்க பாத்து. என்ன பண்றீங்க? எழுந்திருங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க. நீங்க குடிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் குடிக்கலாம், நான் குடிக்க கூடாதா? ஆனா எதுக்கு குடிச்சீங்க? இன்னும் குடிச்சிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, குடிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நான் எதுக்கு குடிச்சேன்னு உங்ககிட்ட சொல்றேன் இரு. அது என்னன்னா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, உனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது. அதனாலதான் நான் குடிச்சேன். பொன்னி தங்கச்சி. பொன்னி தங்கச்சியா? பொன்னி தங்கச்சி பிடிக்கலன்னா நான் உன்னை வேற பேரை வச்சு கூப்பிடுவா. பொன்னி அக்கா. அக்காவா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கல. தங்கச்சின்னு கூப்பிட்டாலும் பிடிக்கல, அக்கான்னு கூப்பிட்டாலும் பிடிக்கல, வேற என்னன்னு கூப்பிடுறது? நீயே சொல்லு, உன்னை எப்படி கூப்பிடுறது? நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பேரை சொல்றேன். ஏன்னா அதை வச்சு நீங்க கூப்பிடுங்க. அப்படியா? உன்னை என்ன பேர் வச்சு கூப்பிடணும் உடனே சொல்லு. இப்படி இல்ல, இப்படி இல்ல. சரி வாங்க உட்காருங்க. நான் எங்க உங்களுக்கு பாரு, சொல்றேன். எதுவா இருந்தாலும் நின்னுகிட்டே சொல்லு. என்னால உட்கார்ந்து உங்ககிட்ட பேச முடியாது. சோ நான் நின்னுகிட்டே எல்லாத்தையும் கேட்பேன். Come on, come on. நீங்க ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் No. கேளுங்க. ராத்திரி எதுவும் பேச வேண்டாம், ஓகே? ஆனா நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷமா? ம். சந்தோஷம் எனக்கு இதாலதான் கிடைக்குது. இல்ல இல்ல இல்ல. இதை விட ரொம்ப அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்ற நீ? சீரியஸ்லி? அப்பனா ஓகே, எல்லாத்தையும் நாளைக்கு சொல்லுண்ணே, ஓகே? நான் டயர்ட் ஆயிட்டேன், நான் தூங்க போறேன். இல்ல 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 இல்ல. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே போயிடும். என் தூக்கம் போக வாய்ப்பே இல்ல, சான்ஸே இல்ல. என்ன ஆனாலும் எனக்கு தூக்கம் வரதான் போகுது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். காலையில இருந்து 3 பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணேன். அந்த சிமோனிகாவை துரத்துனேன், அப்புறம் ஸ்டூபிட் இடியட் ஷங்கரை போய் அடிச்சேன். இவ்வளவு இடியாட்டிக் வேலை எல்லாம் செஞ்சிருக்கேன். எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குறேன். குட் நைட். இவரு நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாரு. போதையில் இருக்கும்போது இவர்கிட்ட நான் சொன்னா கூட காலையில இவருக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா அதுவும் எனக்கு தெரியல. நான் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சீன் போட்டல. இப்போ இது எனக்கான சான்ஸ். என்ன டார்ச்சர் பண்ணதுக்கு பதிலா டார்ச்சர் பண்ணாம நான் விடவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். எழுந்துருங்க, எழுந்திருச்சு நின்னு நான் சொல்றத கேளுங்க. இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? ஓகே, அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் இப்ப பொசிஷன்ல இருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. கேளுங்க, இது உங்களுக்கு காமெடியா இருக்கா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே டார்லிங், என்ன விஷயம்னு சொல்லு. அது நான் உங்ககிட்ட நான் ஆக்சுவலி நீ ஒண்ணு பண்ணு. என்கிட்ட என்ன சொல்லணுமோ நீ அதை முதல்ல யோசிச்சு வை. எப்படி சொல்லணும்னு யோசிச்சு வை, எப்போ சொல்லணும்னு யோசிச்சு வை. நாளைக்கு காலையில கிளியரா சொல்லிடு, ஓகே? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேங்க. என்ன சொல்ல போறியா? இவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வந்துருச்சா? இங்க பாருங்க, நான் பொன்னி. பொன்னி பொன்னி
பொன்னி பொன்னி, எனக்கு நல்லா தெரியும் நீ பொன்னி. பொன்னி பொன்னி, நீங்க நான் சொல்றத கேளுங்க. நான் பொன்னி இல்ல, நான் உங்களோட உன்னோட கண்ணுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு என் கண்ணுக்கு? என்ன ஆச்சுன்னா கேக்குற? உன்னோட கண்ணு இருக்குல்ல, இப்போ அது ஆட்டோ கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு. நீங்க கண்ணை பத்தி எல்லாம் விடுங்களேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்னோட பொன்னி. மூக்கு இப்ப மூக்குக்கு என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா என்ன சொல்றது? அட, உன்னோட மூக்கு அதே ஆட்டோவோட வைப்பர் மாதிரி ஒரு தடவை லெஃப்ட், இன்னொரு தடவை ரைட், ஒரு தடவை லெஃப்ட், இன்னொரு தடவை ரைட். இல்ல. உன்னோட முடி இதோ இந்த கர்டன் மாதிரியே இருக்கு. வாவ், நீங்க சூப்பர். ப்ளீஸ் அந்த கண்ணு மூக்க வாயில விட்டு தள்ளுங்களேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். அரை மணி நேரமா நீ என்கிட்ட ஏதோ உளறிக்கிட்டு இருக்க, ஆனா மேட்டர் என்னன்னு சொல்ல மாட்டேன். நான் இப்ப சொல்லிடுறேன், உங்ககிட்ட சொல்லிடுறேன். போதும், நான் இப்ப எதுவும் கேட்க விரும்பல. எனக்கு தூக்கம் வருதுடா, தூங்க இங்க போறேன். பாருங்க, நீங்க இத விடுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத நீங்க கேட்கலன்னா அதுக்கப்புறம் என்ன? இல்லனா என்ன பண்ணிடுவேன் நீ? நான் உங்களை இங்க இருந்து வெளியில தள்ளிடுவேன். தள்ளிடுவிய? இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. நானே ரக்கும் தலைக்காணி எடுத்துட்டு வெளியே போயிடுறேன். என்னம்மா டெக்கரேஷன் பண்ணிருக்கா? வாவ், வாட் a டெக்கரேஷன், வாட் a கர்டன். வாவ் 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 வாவ். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். சரி, குட் போங்க. நைட். நான் உங்களோட பேச விரும்பல. உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்பல. காலையில பேசிக்கலாம். வாட் a நான் உங்களோட பேசவே டெக்கரேஷன். மாட்டேன். வாவ் 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 வாவ். குட் நைட். நான் ஏன் இப்படி பண்ணேன்? அவரை வெளியில அனுப்பிட்டேன். இப்ப நான் அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? நான் என்ன பண்றது? அவர் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. குடிச்சிட்டு வேற வந்திருக்காரு. இப்ப அவளுக்கு தூக்கமே வராது. ஒன்னும் பிரச்சனை இல்லை குண்டுச்சு. இந்த உண்மையை நீ மறைச்சப்போ எனக்கு ரொம்ப நாள் தூக்கமே வரல. என்ன இப்படி ஆயிடுச்சு? அவர் வேற தூங்கிட்டாரு. இனிமே காலையில தான் அவர்கிட்ட சொல்லணும். இல்ல, பிரபாவும் த்ரிஷாவும் இன்னைக்கே இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல சொன்னாங்க. என்னாலையும் இவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியல. இப்பவே இவர்கிட்ட சொல்லணும். ஆனா எப்படி சொல்றது? இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எவ்வளவு சூப்பரா ஃபீல் பண்றேன்னு வார்த்தையில சொல்ல முடியாது. நீ சொல்ல வரத அவ்வளவு சீக்கிரமா கேட்டுருவேன்னு நீ நினைக்கிறியா? நோ பேபி, நோ. என்ன நீ எவ்வளோ நாள் சாகரிச்சிருக்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை டார்ச்சர் பண்றேன். பிரபா, சேனாபதி, 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 நம்ம அறைக்குள்ள திருடன் நுழைஞ்சிட்டா. உடனே என் வாளை எடுத்து கிட்ட கொடு. குடுக்குறேன் மகாராஜா. சீக்கிரம் கொடு. மகாராஜா, இந்தாங்க, நான் எடுத்துக்கோங்க. சண்டைக்கு போகணும். சீக்கிரம் கொடு. அவனை கொன்னுடுங்க. அவனை கண்ட துண்டமோ வெட்டாம விட மாட்டேன். அவன் ஓடுறான் பாரு, அவனை புடி. பிரபா, த்ரிஷா, அவனை புடி. அவனை விட்டுறாத. அவனை என்னங்க, புடி. எழுந்துருங்க. அவனை விடக்கூடாது. என்னங்க, எழுந்துருங்க. சேனாதிபதி, இங்க பாருங்க, எழுந்துருங்க. நீங்க கனவு காண்டுட்டு இருக்கீங்க. கனவுல இருக்கீங்க. கதவை யாரோ தட்டுறாங்க. போங்க, போய் யாருன்னு பாருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? என்ன சேனாபதினு உளறிட்டு இருந்தீங்க? ஐயோ, அது வந்துக்கா. அது ஒண்ணும் இல்ல. நீங்க உள்ள வாங்க. அதை விடுங்க. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சுக்கா?
அக்கா எல்லாம் ஓகே இல்ல? எதுவும் ஓகே இல்ல. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க இன்னைக்கு? டென்ஷன் ஆகாம வேற எப்படி இருக்கிறது? நீங்க எப்படி சொன்னீங்களோ பாட்டி எப்படி சொன்னாங்களோ அப்படியே எக்ஸாக்ட்டா நான் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா நீங்க நீங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனாவா? எப்படி சொல்றது? அவரு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததானே அவர்கிட்ட சொல்ல முடியும். அவரு நான் சொல்றதையே கேட்கல. அது மட்டும் இல்லாம என்னது குடிச்சிட்டு வந்திருக்காரு? சும்மாலாம் குடிக்கல, ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாரு. அவ்வளவா குடிச்சிருக்கான்? இல்ல இல்ல, சும்மா ஆக்டிங் பண்றான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா அவர்தான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு, நீ பொன்னியா பிரக்யாவா பிரக்யாவா பொன்னியான்னு. ஆனா நான் இப்ப அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைக்கும் போது அவர் எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்ன பொன்னி பொன்னின்னு கூப்பிடுறாரு. ஆமா, இதுல தப்பு உங்க மேலதானே இருக்கு. இவ்வளவு நாளா பொன்னி பொண்ணுன்னு சொல்லி அவனை ஏமாத்துனது நீங்க தான். அப்போ அவனும் உங்களை பொன்னின்னு தானே நினைச்சுக்குவான் சொல்லுங்க. அப்பெல்லாம் நீங்க பிரக்யா நினைச்சு பேச வருவான், கடைசியில பொன்னின்னு சொல்லி அவனை ஏமாத்திடுவீங்க. பிரபா, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. நீங்க மாமாக்காக தானே பொன்னியா மாறினீங்க. இப்போ நீங்க உங்களுக்காக மகாராணியா மாறணும். அப்படின்னா அப்படின்னா இப்போ நீங்க பின்வாங்கவே கூடாது. நீங்க கண்டிப்பா பிரக்யாவா மாறியே ஆகணும். ஆனா பிரக்யாவா மாதிரி யார் கூட பேசுறது? செவத்தோடயா, பெட்டோடயா, இல்ல பெட்ஷீட்டோடயா? அவர்தான் போய் சோஃபால தூங்கிட்டாரு. அவர் தூங்கிட்டாருன்னா போய் அவரை எழுப்புங்க, எழுப்புங்க. இப்படி ஆட்டி ஆட்டி அவரை போய் எழுப்புங்க. கீபோர்டோ இல்ல கிட்டாரோ ஏதாவது ஒண்ணு வாசிச்சு அவரை எழுப்புங்க. புரியுதா? அவர் எழுந்திருச்சே ஆகணும். கத்தி ஊற குட்டி அவர் எழுப்புங்க. ஏற்கனவே ஒரு மட்டை ஆயிட்டார்ல, இப்ப இன்னொரு பேக்க ஊத்தி அவர் எழுப்புங்க. மகாராணி மாதிரி ஆட்டிடியூட் காட்டுங்க. மகாராணி மாதிரி நீங்க மட்டும் நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்ல இருக்க எல்லாரும் உங்க பேச்சதான் கேட்பாங்க. என்னங்க நான் சொல்றது கரெக்டா? என்னங்க நான் சொல்றது கரெக்டா? மகாராணி சொன்னா எல்லாரும் கேட்பாங்கல்ல? ஆமா ஆமா அக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான், கேட்பாங்க. வாங்க மகாராணி. மகாராணி, மகாராணி, இப்போ நீங்க பின் வாங்கவே கூடாது. நீங்க நினைச்சத சாதிச்சே ஆகணும். நீங்க வெற்றியோட தான் திரும்பி வரணும். உங்களோட வெற்றி எப்படி இருக்கணும்னு மாமாவே உங்ககிட்ட வந்து சொல்லுங்க மகாராணி. என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க மகாராணி, மகாராணி. மகாராணி, இப்போ நீங்க பின் வாங்கவே கூடாது. இப்ப மட்டும் நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்புறம் நம்ம எல்லாருக்குமே அசிங்கம். நானு, இவரு, பாட்டி, கிராணி, மைத்திலி அண்ணி, ராஜா அண்ணா, அந்த பப்ளிக் கூட தோத்து போயிடுவா. நம்ம தோல்வியை நீங்க ஒத்துப்பீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காதீங்க, சீக்கிரம் போங்க. மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க தான் பிரக்யான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி வராது. போங்க, நீங்க தான் பிரக்யான்ற விஷயத்தை மாமா கிட்ட சொல்லுங்க. நீங்க தான் அவருடைய குண்டச்சி, நீங்க தான் அவருடைய சோடா புட்டின்னு சொல்லுங்க. மகாராணி போய் சொல்லுங்க. ஆஹா, சபாஷ் சபாஷ். இவ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். உங்களால முடியும். You can do it. Come on. Yes, you can do it. இப்போவே போய் இந்த ராக் ஸ்டார் கிட்ட நீங்க தான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லுங்க. அவன் மாசுன்னா நீங்க அவனை விட மாசுன்னு காட்டுங்க. பிரக்யா ஒரு தடவை முடிவு பண்ணா அதை மாத்த முடியாதுன்னு காட்டுங்க. போங்க போங்க மகாராணி, போய் அட்டாக் பண்ணுங்க. அட்டாக் பண்ணுங்க. வாங்க மகாராணி, வாங்க. மகாராணி என்ன தலையாட்டுறீங்க? போங்க, நீங்க யாருன்னு காட்டுங்க. போங்க, சீக்கிரம் போங்க. போய் அவரை தாக்குங்க. மகாராணி, தாக்கு. மகாராணி, நீங்க ஜெயிச்சிட்டு தான் திரும்ப வரணும். ஜெயிச்சிட்டு வருவீங்களே, அப்ப போங்க. மகாராணி, மகாராணி, மகாராணி வாழ்க. மகாராணி வாழ்க. இது எல்லாத்தையும் நான் பண்ணனா என்னாலே நம்ப முடியலங்க. த்ரிஷா, நீ அசத்துட்ட. எனக்கு வர ஆசைக்குன்னு. ஹாய் பாட்டி. இன்னைக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கு. நாளைக்கு அது இருக்குமான்னு தெரியல. இன்னைக்கே இவர்கிட்ட எல்லா உண்மையை நான் சொல்லிடணும். இவர் இங்க, நான் வீடு முழுக்க இவரை தேடிட்டு இருக்க. இவர் இங்க வந்து தூங்கிட்டு இருக்காரா? இங்க பாருங்க.
என்ன பண்ற? என்னங்க தண்ணி ஊத்தாமலேயே உங்க கண்ணு திறந்துருச்சு. இப்ப நான் இந்த தண்ணிய உங்க என்ன முகத்திலேயே ஊத்த aggressive ஆகுற? போறேன். பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? பேசி தீர்த்துக்கலாம். வாயால பேசுமா? வாயால தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா நான் சொல்றது நீங்க கேட்கலையே. நான் சொல்ல வந்ததை நீங்க கட் பண்ணிட்டே இருந்தீங்க. நான் திரும்ப திரும்ப தண்ணி உங்ககிட்ட எடுத்துட்டு வரும்போது குடிக்கிறதுக்கு நீங்க நினைச்சேன். மறுபடியும் கட் பண்றீங்க. ஏன் அப்படி யோசிக்கிற? எனக்கு தாகமா இருக்கு. நான் தண்ணி குடிக்கணும். அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? தண்ணிய குடிங்க. குடிக்கவா? குடிங்க. ஆ, நான் உங்ககிட்ட குட் நைட். ஓகே, நீங்க தூங்க போறீங்களா? குட் நைட். நல்ல வேலை ஆயுதத்தை கீழே போட்டுட்டான். தோல்வியை ஒத்துக்கிட்டான். வெரி குட் அபி. கீப் இட் அப்.